வணக்கம் நண்பர்களே. கொலை மிடத்தல் விடுத்த செந்தில் பாலாஜி 35 கோடி பேரம். எஃப்ஐஆர் பகீர் தகவல். எஸ்கேப்பான செந்தில் பாலாஜி. தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி பேரம் பேசப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற எஃப்ஐஆர் அறிக்கை தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டப்பேரவையில் ஆளும் கட்சிக்கு எதிராக செயல்படும்படி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் அதற்கு மறுத்தா கடுமையான விளைவுகள் இருக்கும், கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தையே விட மாட்டேன் என கொலை மிரட்டல் விட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாயிருக்கு. குடும்பத்தோடு கொலை செய்து விடுவோம் என வெளியாயிருக்க செய்தி திமுகவுடைய வட்டாரத்தில் ஸ்டாலினுக்கே அதிர்ச்சியான செய்தியாக வெளியாயிருக்கான். அதாவது இந்த வழக்கில் திருவல்லிக்கேணி போலீசார் இதுவரை 9 பேரை கைது செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க. கைது செய்யப்பட்டவர்களிடம் கிடைச்ச தகவலின் அடிப்படையில் விசாரணை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் தலைமறைவாக இருக்கார். அன்னை வீட்டிலிருந்து தலை தெறிக்க ஓடியதா ஒரு பக்கம் தகவலும் போய் கொண்டிருக்கு. ஊத்தங்கரை சட்டப்பேரவை உறுப்பினரான இளையராஜா கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை காவல் ஆணையரிடம் புகார் ஒன்று அளித்தார். அந்த புகாரும் போலீசாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த புகாரில் அவர் கொடுத்த தகவல்கள் எஃப்ஐஆராக வெளியிடப்பட்டிருக்கு. அந்த எஃப்ஐஆரில் என்ன இருந்துச்சுன்னா, திருநாவுக்கரசர் என்பவர் முதல்ல தொலைபேசியில் இளையராஜாவை தொடர்பு கொண்டிருக்கார். அப்போது சென்னை நகரில் ஐபிடிஎஸ் என்ற பெயரில் கருத்து கணிப்பு நிறுவனம் நான் நடத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதற்கு பிறகுதான் ஒரு முக்கிய அரசியல் கட்சியை சேர்ந்த சிலர் சொன்னதுனால தான் நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன், உங்களை பற்றி எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும், அதனால தான் நான் நேரடியாக பேசுகிறேன் என சொல்லியிருக்காராம். இதெல்லாம் எஃப்ஐஆரில் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு தான் முக்கியமாக பேரம் பேசப்பட்டதாக அந்த புகாரில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இப்போ இருக்கக்கூடிய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் இவருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வர போகிறோம். அந்த நேரத்தில் தாங்கள் கூறுவது போல், அதாவது நீங்களே சொல்வது போல் நாங்கள் சொல்வது போல் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா 35 கோடி வழங்கப்படும் என்று திருநாவுக்கரசர் கூறியதா இளையராஜா தனது புகாரில் தெரிவிச்சிருக்கிறார். ஆனால் இந்த பேரத்தை இளையராஜா மறுத்திருக்கார். எனக்கு இதில் விருப்பம் இல்லை, இனிமேல் இது குறித்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். மேலும் இது குறித்து மொத்தமாக எஃப்ஐஆரில் அவர் சொல்லிகிட்ருக்கார். மேலும் அதற்கு பிறகுதான் திருநாவுக்கரசு மீண்டும் பண ஆசையை காட்டி அவரை சம்மதிக்க வைக்க முயற்சி செஞ்சுருக்காரு. நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க, 35 கோடி என்றது நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத பணம், நாங்கள் சொல்வது போல் நீங்கள் செஞ்சுனா உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, இல்லைனா கடுமையான விளைவை சந்திப்பீங்க என சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல், நான் பேசியது குறித்து யார்கிட்டனா நீங்கள் சொன்னீங்க, வெளியில் சொன்னது எனக்கு தெரிய வந்துச்சு, உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறாங்க. இந்த புகாரில் இளையராஜா அப்படி சொல்லியிருக்கிறார். மேலும் உடனே வழக்கு பதிவு செஞ்சு அரும்பாக்கத்தை சேர்ந்த திருநாவுக்கரசு, ரமேஷ், தியாகராஜன் ஆகியோர்கிட்ட கைது செய்தாங்க. மேலும் கார்த்திக் என்ற மேலும் ஒருவரையும் கைது செஞ்சுருக்கிறாங்க. இருவரையும் சென்னைக்கு அழைத்து தனித்தனியாக விசாரணை நடத்திட்டு வராங்க. எஃப்ஐஆர் படி திருநாவுக்கரசு, நரேஷ், கிருஷ்ணன், அசோக்குமார் உள்ளிட்டோர் மீது ஊழல் தடுப்பு சட்டம், கூட்டு சதி, கொலை மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு வழக்கின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? 35 கோடி பேரம் பேசப்பட்டதா சொல்லப்படுவதில் யார் பேச சொன்னாங்க? பல கோணங்களில் விசாரணை நடந்துட்டு வருது. இதனால் முக்கிய அமைச்சர் செந்தில் பாலாஜி இதில் சம்மந்தப்பட்டு இருக்கலாம், அவர் கூடிய விரைவில் கைது செய்யப்படுவார் என்கின்ற தகவலும் தற்போது வெளிவந்திருக்கிறது.